வணக்கம் மக்களே, நீங்கள் நம்ம பார்க்க போகிறது கிளாக் சம்மில் மெத்தட் 6. இந்த சம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆஃப்டர் 9 o'clock at what time will the hour and minute hands of a wall clock be in opposite directions to each other between 9 and 10 o'clock? கொஸ்டின் வந்து ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு கிளாக் கொடுத்துட்டு 9லேருந்து 10 வரக்குள்ளே எப்போ ரெண்டு மில்லும் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ஒரு கிளாக் கையில் எடுத்து மூவ் பண்ணி பாருங்கள். மணி 9 வச்சுட்டு 9லேருந்து 10 மூவ் பண்ணி பாருங்கள். எப்போ வந்து ரெண்டு மில்லும் ஆப்போசிட் டைரெக்ஷன் இருக்கும்? 9:15 தான் இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ அப்போ 9:15 தான் இருக்கும். ஸோ 9:15 கிட்ட தான் வந்து இந்த என்ன டைம்னு கேட்குறாங்க. ஸோ 9:15 பக்கத்தில் தான் இருக்கும். அந்த அக்யூரேட்டான டைம் தான் இவங்க கேட்குறாங்க. அது எப்படி கண்டுபிடிக்குன்னு சொல்கிறேன். நான் லாஸ்ட் வீடியோவில் மெத்தட் 5ல் உங்கள் ஷார்ட் ட்ரிக் சொல்லியிருந்தேன். இந்த நம்பரையும் கூட்டினா கடைசி 0 வரணும். 17 + 1 18, லாஸ்ட் 8 வருது. இது கிடையாது. 16 + 4 20, கடைசி 0 வருது. அப்போ ஆன்சர் இதுதான். டைம் இல்லைனா இந்த ஷார்ட் ட்ரிக் மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. டைம் இருந்துச்சுன்னா நார்மல் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நார்மல் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். இப்போது என்ன கேட்குறாங்க, நமக்கு தெரியும் 9 தான் டைம். ஓகேங்களா? 9:15க்கு பக்கத்தில் அக்யூரேட்டாக என்ன வரும்னு கேட்குறாங்க. ரெண்டோட வச்சுங்க. லாஸ்ட் வீடியோ நான் சொன்ன மாதிரி 12/11 into minute. ஓகேங்களா? ஸோ 12/11 மினிட் வந்து 15. ஓகேங்களா? ஏன்னா 15 மினிட்ஸில் தான் வந்து இதாகுது. ரெண்டுமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ 12/11 into 15. 12 into 15 நம்ம மல்டிபிள் பண்ணிங்கன்னா 180 கிடைக்கும். 180/11 இதை டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? 180யை 11ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 1 சார் 11. இதில் மீதி 7 இருக்கும், 0. ஓகேங்களா? 6 11 சார் 66. இதில் வந்து மீதி என்ன இருக்கும்? 4 இருக்கும். ஓகேங்களா? இப்போது இப்படி ஒரு கோடை போட்டுக்குங்க. ஓகேங்களா? இந்த 11 வந்து கீழே, இந்த 4 வந்து மேலே, இந்த 16 வந்து இங்கே. டைமு 9. ஸோ 9 16 4 11. ஓகேங்களா? 9 hours 16 minutes 4/11 minute. ஓகேங்களா? 16 4/11 minutes. ஆப்ஷன் சி. நான் சொல்லியிருந்தேன், அதே ஷார்ட்கட் மெத்தட் தான். ஓகேங்களா? இதுதான் சிம்பிள்.